ஒரு படம் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேவரட்ங்கிறதுனால என்னோட ஃபேவரட்ஸ்க்கு அந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனா ஒருத்தர் கூட அந்த படத்தை பார்க்கல இப்ப வரைக்கும். 80s இந்த படம் வருது, பாட்டும் சரி பிஜிஎமும் சரி சரியான ஹிட். ஏன்னா மியூசிக் போட்டவர் அப்படி, படமும் ஹிட். ஏன்னா படத்தை எடுத்தவர் அப்படி. இப்ப பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா இது எவர் கிரீன் ஃபிலிம். ஹீரோயின் வந்து ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது, ஆனா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குற முதல் வார்த்தை எனக்கு டிவோர்ஸ் கொடு. மனுஷன் ஆடி போயிடுவாப்ல. நம்ம ஹீரோ மெச்சூர்டான ஒரு பர்சன். நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு அப்படின்னு 2 விஷயத்த கொடுப்பாப்ல. டிவோர்ஸ் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் கொலுசு. ஆனா அந்த பொண்ணு டிவோர்ஸ் அப்ளிகேஷன்ல தான் கையெழுத்து போடும். அந்த மனுஷன் யதார்த்தமா அந்த பொண்ணை போய் தொடுவாப்ல. ஒரு டயலாக் சொல்லுவாங்க, மனுஷன் உடஞ்சி போயிடுவாப்ல. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு வந்து பாஸ்ட்ல ஒரு லவ் இருந்திருக்குன்ட்டு. அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது தான் அவங்களுடைய லவ்வர் வந்து இறந்து போயிடுவாரு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தொடுவாங்க. அந்த பொண்ணு அப்போ சொன்ன அந்த டயலாக்க இப்ப சொல்லுவாப்ல. பாக்குற நமக்குலாம் அப்படிதான் இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னா, லவ்ங்கிறது வந்து அப்படியே முடிஞ்சு போறது இல்ல. ஒருத்தர் போயிட்டாலுமே லவ் வந்து தொடரும். நமக்கு பிடிக்காமலே கல்யாணம் ஆனா கூட காதல் வந்து மலரும். சரி, அப்படி என்னடா படம் அது, என்ன டைலாக் அது அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு தான் கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும்.